கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோவான் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியிடத்தில் விசுவாசமாயிருங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஒளியை பற்றி சொல்கிறார். யார் அந்த ஒளி அப்படின்னா ஏசப்பா. ஏசப்பா உங்களோடு இருக்கையில், வசனம் சொல்லுது ஒளி உங்களோடு இருக்கையில், ஏசப்பா உங்களோடு இருக்கையில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒளியோட பிள்ளைகளாக இருக்கணுமா? ஆமென். ஏசப்பாவோட பிள்ளைகளாக இருக்கணும், ஏசப்பா போலவே இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஒளியிடத்தில் விசுவாசமாக இருக்கணுமா? அதே மாதிரி அவரோட பிள்ளைகளாக இருந்து அவரை நம்ம விசுவாசிக்கணும்னு வேதவசனம் சொல்லுது. ஆமென். யோசிச்சு பாருங்கள், ஏசப்பாவோட பிள்ளையாக இருக்கிறீங்களா? நம்ம பேர் கிறிஸ்டியனாக இருக்கலாம், நம்ம போகிறது வர்றது எல்லாமே சர்ச்சுக்கு போகலாம், சர்ச்சுக்கு வரலாம், எல்லாமே கிறிஸ்டியன் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அவரோட பிள்ளையாக இருக்கமா? யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. இன்னும் பழைய வாழ்க்கையிலே வாழ்கிறீங்களா? பாவன்ற வாழ்க்கையிலே வாழ்கிறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நானும் உங்கள் பிள்ளை ஆகணும். ஏசப்பா, உங்கள் ரத்தத்தினால கழுவி என்னை மீட்டுக்கொள்ளுங்க. உங்களோட சொந்த பிள்ளையாக நான் வாழணும், இருக்கணும்னு நீங்கள் ஜெபிக்கும் போது ஏசப்பா நிச்சயமாக செய்வார். அது மட்டும் இல்லாமல் அவர் விசுவாசிங்க. அவர் தான் உங்கள் தகப்பன். அது மட்டும் இல்லை, உங்களை காக்க வந்தவர், உங்களை உயர்த்த வந்தவர், உங்களை ஆசீர்வதிக்க வந்தவர். விசுவாசம் வைங்க அவர் மேலே. அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.